தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் கொடூர தாக்குதல், அதற்கு ஈரான் அளித்து வரும் பதிலடி 12வது நாளாக நீடிக்கிறது. இதன் பாதிப்பை தற்போது உலக நாடுகள் சந்திக்க தொடங்கிவிட்டன. இந்தியாவிலும் சமையல் எரிவாயு பற்றாக்குறை அதிகரிக்க தொடங்கிவிட்டது. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உணவகங்கள் படிப்படியாக மூடப்பட்டு வருகின்றன. இன்னும் ஓரிரு நாட்களில் தேநீர் கடைகள் கூட நடத்த முடியாத சூழல் உருவாகும் என தெரிகிறது. சிறு நகரங்கள், கிராமங்களில் உணவு விடுதிகள், தேநீர் கடைகளில் விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து உள்ளது. நார்வே அமெரிக்காவிடம் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அப்படி பார்த்தாலும் அவை கப்பலில் இந்தியா வந்து சேர இன்னும் 2 மாத காலம் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 50 வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு செய்து இருப்பதாகவும் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிக்கான வாய்ப்பு அதிகரித்து உள்ளது. ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 234 தொகுதிகளிலும் தாவேகா போட்டியிடுகிறது. இதற்கான நேர்காணல் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு பற்றி அவர் கேட்டறிந்ததாகவும், தேர்தலுக்கு சுமார் 1 மாதமே இருப்பதால் பணிகளை துரிதப்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பெரம்பூர் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட வேறு யாரும் விருப்ப மனு வழங்காத நிலையில் விஜய் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழகம், புதுச்சேரியில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பள்ளிகளில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரியில் 9,09,000 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தேர்வுகள் நடக்கும். மொத்தம் 12,467 பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். 395 சிறைவாசிகளும் தேர்வில் பங்கேற்றனர். 12,292 மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவியருக்கு வசதியாக சொல்வதை எழுதும் நபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 4,219 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வுகள் நடக்கும் நாட்களில் தினமும் 49,000 ஆசிரியர்கள் தேர்வு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை மீண்டும் அதிகரித்து வருகிறது. அதன்படி இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்து வருகின்றன. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது. நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்தது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ள நிலையில் அதுகுறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று மத்திய இணையமைச்சர் ஷோபா கூறியுள்ளார். ஹோட்டல்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க எங்கள் அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும், இந்த நிலைமையை சீராக்கும் பணியில் அரசு மும்முரமாக பணியாற்றி வருவதாகவும், சர்வதேச அளவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இஸ்ரேல் ஈரான் போரால் நமது தேசம் எதிர்கொண்டு உள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும், இந்த முயற்சியில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பும் தேவை என்றும் கேட்டுக்கொண்டார். விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாக டிக்கெட் கட்டணங்களை ஏர் இந்தியா நிறுவனம் உயர்த்துகிறது. ஈரான் போர் காரணமாக ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. இதன் தாக்கம் கெரோசினில் தொடங்கி விமான எரிபொருள் வரை எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது.
விமான எரிபொருள் விலை அதிகரித்து இருப்பதால் ஏர் இந்தியா நிறுவனம் நாளை முதல் உள்நாடு சார்க் நாடுகளுக்கான டிக்கெட் கட்டண உயர்வை அமல்படுத்துகிறது. அதன்படி விமான டிக்கெட் கட்டணத்தை ரூபாய் 399 வரை ஏர் இந்தியா உயர்த்துகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை சுமார் ரூபாய் 5000 வரை உயர்த்தப்படுகிறது. வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கான விமான டிக்கெட் கட்டணம் ரூபாய் 16,800 வரை உயர்த்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பணியாற்றியது வாழ்வின் பொற்கால நாட்கள் என்று ஆளுநர் RN ரவி உணர்ச்சி பெருக்குடன் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பில் இருந்து ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில் 54 மாதங்கள் உங்களோடு கலந்து பழகி உங்கள் அன்பில் திளைத்து தமிழின் பெருமையிலும் தமிழ் மக்களின் பெருமிதத்திலும் மகிழ்ந்திருந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இப்போது உங்களை விட்டு பிரிகிற சூழல் வந்தாலும் உங்களோடு செலவிட்ட இந்த நாட்கள் என் வாழ்வின் பொற்கால நாட்கள் என்பதில் சந்தேகமில்லை என்றார். மேலும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னை கவர்ந்த மிக பெரும் சிறப்பு அயராத உழைப்பு, உழைப்பின் களிப்பு. சென்னை முதல் நெல்லை, கன்னியாகுமரியிலும் உள்ள கடைக்கோடி கிராமங்கள், கிழக்கு கடற்கரை முதல் மேற்கு மலைசாரல் என்று பற்பல ஊர்களுக்கும் பகுதிகளுக்கும் சென்றேன். நான் சென்ற இடங்களிலும் கண்ட காட்சிகளிலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு மெய்யாக மிளர்ந்திருக்கிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கோவில்களின் நகரமான மதுரையில் செயல்படும் சுற்றுலா, ஆன்மீக யாத்திரைகளுக்கு மதுரை விமான நிலையம் மிக முக்கிய இணைப்பாக விளங்குகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகித்து வரும் இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் பல்வேறு நாடுகளில் இருந்து மதுரைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்பகுதியில் வர்த்தகமும் கணிசமாக அதிகரிக்கும். மதுரை விமான நிலையத்தில் இருந்து தற்போது சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இலங்கை தலைநகர் கொழும்பு, ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபி, துபாய் உள்ளிட்ட நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. ICC T20 உலக கோப்பையை வென்று MS தோனி ரோஹித் சர்மாவுடன் இணைந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலக கோப்பையை MS தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றது. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தியது. அந்த வரிசையில் 2026ஆம் ஆண்டு T20 உலக கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி 3 முறை சாம்பியன் கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. இந்த வெற்றி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கேப்டன் சூரியகுமார் யாதவ், T20 உலக கோப்பை 2024 மற்றும் 26 என அடுத்தடுத்து வெல்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை 2026இல் நமது சொந்த மண்ணிலேயே வென்றால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நினைத்தோம். அடுத்த இலக்கு 2028ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வதுதான். இந்திய அணி தற்போது நல்ல உத்வேகத்துடன் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாற்றை பிரபல இயக்குனர் ஒருவர் எழுதுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக எழுத நினைத்த தன் வாழ்க்கை வரலாற்றை ரஜினிகாந்த் எழுத தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து தற்போது ரஜினி தன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் ரகசியங்களையும் சொல்ல இயக்குனர் ஞானவேல் எழுதி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் ஜெய்பீம், வேட்டையன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.